பார்த்தீங்கன்னா டிஎன்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சம்பவமே பண்ண போகுது. அதாவது இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ல சும்மா கிங் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 crore கிட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கே கலெக்ட் பண்ணிடுச்சு. இன்னும் ஒன் டே இருக்குது. என்னெல்லாம் சம்பவம் பண்ண போதுங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த தென்னரசு இது மாதிரி அவங்க ஒய்ஃபுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சதுனால நல்ல மாதிரி பேசி பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ட்ரிப்புக்கு அழைச்சிட்டு போயிடறாங்க. அந்த கொடைக்கானல் ட்ரிப்புக்கு தான் அழைச்சிட்டு போயிடறாங்க. மயிலும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி நல்லா பேசிட்டேன். மயில் நீங்கள் எனக்கு என்ன வேணால் பண்ணுவீங்கன்னா உங்களுக்காக நான் உயிரை கூட கொடுப்பாங்கன்னா உயிரை கொடுப்பியா அப்புறம் உயிரை கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியலைங்கிறாங்க. நீ இருந்தால் எனக்கு பிரச்சனை தான். அன்றைக்கி என்னன்னா அப்பாட்டே போயிட்டு இது மாதிரி நான் விஷத்தை கலந்த விஷயத்த சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் சக்தியை கொல்ல போகிறோங்கிற விஷயத்தையும் சொல்ல போனேன். உனக்கு எவ்வளோ தைரியம் இந்த மாதிரி பண்ணுவேன்? நீ வா நீ உயிரோடு இருக்கக்கூடாது. நீயா குதிச்சு தற்கொலை பண்ணிக்க இல்லை நானாக கொலை பண்ணிட்டேன் அப்படிங்க. ஐயோ வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா பயந்து இங்கேருந்து ஓடுறாங்க. நில்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிடிச்சி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த தென்னரசு மலை உச்சிலேருந்து தள்ளி விட்றாங்க. அதை பார்த்துட்டு நமக்கே அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா அது இந்த மாதிரி ஒருத்தன் கிளம்பா இருக்கானுன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் போய் அழைச்சிட்டு வராங்க. சார் இங்கே நின்று என் பொன்னாட்டி இது மாதிரி செல்ஃபி எடுத்தா சார் இப்போ கால் தவறி விழுந்துட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏன் சார் உங்களை அறிவு இருக்கா இல்லையா? பார்க்க படித்த மாதிரி இருக்கீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்க. இதை 1000 அடி ஹைட்டுள்ள பள்ளம் இங்கே விழுந்த எலும்பு கூட கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் கீழே அனிமல்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் தின்றோம் அப்படியா சார் ப்ளீஸ் சார் என் ஒய்ஃபை எனக்கு ரொம்ப முக்கியம் சார். நான் அவன் மேலே உயிரிழச்சிருந்தா தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க. சரி நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் ஏதாச்சும் தகவல் கிடச்சா சொல்கிறோம். நீ முதல்ல இங்கே கிளம்பு அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பரை வாங்கிட்டு அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே தான் வந்து தென்னரசும் அப்பாடா வீட்டில் உள்ள எல்லாரும் நம்புவாங்கன்னு பார்த்தா இங்கே போலீஸே நம்பிட்டாங்களே. அப்போனா ஆக்டிங் செம்மையாக பண்ணுறோம். இதே மாதிரி வீட்லேயே போய் பண்ணோன்னா நம்மளுக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சு. அப்பா தென்னரசே உனக்கு உள்ள இடைஞ்சலாம் இந்த ஒரு ஆளும் அவளும் போயிட்டாடா இனி எந்த பிரச்சனையும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி கிளம்பி வராங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இது ஜோதியும் பார்த்தீங்கன்னா அங்கே தலைவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் பதவி ஏற்றுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சிவபதிக்கு பிடிக்கவே இல்லை. என்னை மீறி வந்து நீயே இது மாதிரி பரதநாட்டியத்துக்கு தலைவர் ஆகுறியா இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி முயற்சி பார்க்குறாங்க. சரி வாமா அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு ஜோதி அங்கேயே இல்லை உள்ட்ட வராத உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் அவ்வளோ சொன்னேன் அந்த பதவியை ஏற்றக்கூடாது தலைவர் ஆகக்கூடாதுன்ட்டு. அதே மீறி இது மாதிரி தலைவர் பதவிக்கு நீ நின்றுப்ப. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி தலைவர் ஆகிருப்ப எவ்வளோ திமுரு உனக்கு என் பேச்சை மீறிட்டியே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க தலைவர் தானேங்க அது மாதிரி ஏற்றுக்க சொன்னாங்க. அவர் ஏற்றுக்க சொன்னான்னா உனக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்னு சொல்லி திட்டா. நீ இந்த வீட்டில் இருக்கிற முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்கிற. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்களோட தலைவர் வந்துடுறாங்க. சிவபதி என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக நீ என் தங்கச்சி திட்டிட்டு இல்லை தலைவரை அப்படிங்கிறாங்க. எதுக்காக மாமா திட்டுறான்? எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா சக்தியும் இது மாதிரி எங்கள் மாமாவுக்கு அந்த பரதநாட்டிய தலைவர் நம்ம அத்தா அவரது பிடிக்கல அதனால தான் திட்டாரு. நீ எப்படி என்னை எதிர்த்து ஆனால் இந்த வீட்டை விட்டு போ அப்படி இப்படின்னு திட்டாரு. என்ன சிவபதி இதெல்லாம் பண்ணது எதுக்கு? உனக்காக தான் ஒன்னதான் அடுத்த இதில் எலெக்ஷனில் அமைச்சர்னு பட போகிறேன். ஜோதி மட்டும் இது மாதிரி எல்லாருக்கும் இது மாதிரி பரதநாட்டியம் இலக்கு வந்தவங்களாம் கற்றுக் கொடுத்தா அதனால் நம்மளுக்கு நல்ல பேரும் நம்ம கட்சிக்கு நல்ல பேர் வரும். அதனால உனக்கு ஓட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. இனிமேல் ஜோதியை வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்க பாரு. மற்றபடி இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட்சியில் இருந்து உன்னை நீக்கிடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஜோதி உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை எனக்கு ஃபோன் பண்ணுமா அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தலையிட்ட பார்த்தியா தலைவரையே என்னை திட்ட வச்சுட்டல உனக்கு இருக்குடி. இனி இந்த வீட்டில் நீ ஒரு ஓரமாக இது மாதிரி வேலைக்காரி மாதிரி தான் இருக்கணும். மற்றபடி வந்து பேசிட்டுறாத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு பார்த்தீங்கன்னா இது போகிறாங்க. அதுக்கு அடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தென்னரசு வீட்டுக்கு வராங்க. வாடா என்னடா ட்ரிப்லாம் எப்படி இருந்துச்சு என்ன நல்லா இருந்துச்சு அப்படின்னு சிவபதி கேட்குறாங்க. தென்னரசு என்ன மாதிரி இருக்காங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க. என்னடா ஆச்சு எதுவுமே பேசாமல் இருக்கேங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு எங்கடா தேனை காணோம் இல்லை நீ மட்டுமே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அம்மா எல்லாம் போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னடா சொல்ல என்ன ஒன்றும் புரியலங்கிறேன். தேன் எங்கடாங்கிறேன். தேன் இனிமேல் வரமாட்டாமா தேனு மேலே போயிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அது கேட்டுட்டு எல்லாம் அதிர்ச்சிடு என்னடா சொல்கிறே எல்லாம் புரியலடா தெளிவாக சொல்கிறாங்க. அம்மா நாங்கள் போய் மலை உச்சியில் செல்ஃபி எடுக்க போகிறோமா அப்போ கால் தவறி பார்த்தீங்கன்னா மலை உச்சிலேருந்து விழுந்துட்டாமா செத்துட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டால் எல்லாருக்குமே செம அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா உண்மையாக சொல்கிறேன் உண்மையதான்ப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா கதறி அழுகிறாங்க. இன்றைக்கி என்ன துணியும் பார்த்தீங்கன்னா செம வசூலாக அதாவது துணியும் சிபியும் பார்த்தீங்கன்னா செம வசூலாக வரப்போகுது. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நான் ரிலீஸ் ஆகுது. மறக்காமல் சிபியூ மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.